இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் 1 நாளாம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9, 10 இந்த வசனத்தை நான் கவனித்து பார்க்கும் பொழுது யாபேஸ் என்பவருடைய ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். அநேகருடைய ஜெபத்தை நாம் இந்த வேதத்திலே பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பவர். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் நம்முடைய கையிலே கொடுத்த மாபெரும் வலிமையான ஆயுதம் ஒன்று உண்டானால் ஜெபம். இந்த வேதாகமத்திலே அநேகர் தேவ சமூகத்தில் ஜெபித்து மாபெரும் காரியங்களை ஜெபத்தின் மூலமாக ஜெயம் பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது யாபேஸின் ஜெபம். பொதுவாக யாபேஸ் ஜெபம் நாம் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஆனாலும் இந்த ஆண்டினுடைய ஆரம்ப நாட்களிலே யாபேஸுடைய ஜெபத்தை நாம் செய்வோமேனால் நிச்சயமாகவே அந்த யாபேஸுக்கு உதவி செய்த ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்வார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவன் நோக்கி, என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும், தீங்கனை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்திரளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். இந்த ஆண்டிலே நாம் செய்கிற ஜெபிக்க போகிற எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் பதில் செய்வாராக. இந்த யாபேஸ் அவன் பிறந்த பொழுது வேதம் சொல்கிறது, அவனுடைய தாய் நான் துக்கத்தோடு நான் பெற்றெடுத்தேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டார்கள். ஆரம்பம் துக்கம், ஆரம்பம் கண்ணீர், ஆரம்பம் நிந்தை, ஆரம்பம் அவமானம். ஆனால் இந்த ஆரம்பமான சூழ்நிலையிலும் கூட அற்பமான ஆரம்பமாக இருந்தாலும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு முடிவை பெறுவதற்கு இந்த யாபேஸ் செய்த காரியம் என்னவென்றால் இஸ்ரவேலின் தேவன் நோக்கி அவர் ஜெபம் பண்ணினார் என்று வாசித்து பார்க்கிறோம். இஸ்ரவேலின் தேவன் யாரென்றால் அவர் நம்மை உண்டாக்கினவர். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே என்று சொன்னாரே. இந்த முழு உலகத்திற்கும் சிருஷ்டிகராயிருக்கிற ஆண்டவர் அவரே இஸ்ரவேலின் தேவன் என்பதை யாபேஸ் அறிந்தபடினாலே இஸ்ரவேலின் தேவன் நோக்கி முதலாவது இந்த யாபேஸ் செய்த காரியம், என்னை ஆசீர்வதியும், இரண்டாவது என் எல்லையை பெரிதாக்கும். இந்த புதிய வருஷத்தில் முதலாவது தெய்வ ஆசீர்வாதம். ஏன் முதலாவது தெய்வ ஆசீர்வாதம் என்றால் வேதம் நமக்கு சொல்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லி நீதிமொழிகள் 10:22 வாசித்து பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அது நமக்கு சுகத்தை தரும், அது நமக்கு பலனை தரும், அது நமக்கு பாதுகாப்பை தரும், அது நம்முடைய வாழ்வுக்கு வழியை காட்டும். ஆகவே இஸ்ரவேலின் தேவன் நோக்கி நம்பர் 1 என்னை ஆசீர்வதியும், இரண்டாவது என் எல்லையை பெரிதாக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வருஷ நாட்களிலே ஆரம்ப நாட்களிலே எக்ஸ்டெண்ட் மை பார்டர்ஸ், ஆண்டவரே என்னுடைய ஜெப எல்லையை விரிவாக்கும், என்னுடைய தியான எல்லையை விரிவாக்கும், என் குடும்ப எல்லையை விரிவாக்கும், என் தொழிலின் எல்லையை விரிவாக்கும், என் ஊழியத்தின் எல்லையை விரிவாக்கும், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு என்று வேதம் நமக்கு சொல்கிறது. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு பெருக வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். ஆகவே யாபேஸ் சொன்னார், என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், மூன்றாவது உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, நான் வளர, நான் பெருக வேண்டுமானால் உம்முடைய கரம் என் மேல் இருக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டார். யார் மேலெல்லாம் தேவ கரம் இருந்ததோ அவள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நெகேமியா சொல்லும்போது, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தது. இந்த நாளிலும் கூட இந்த செய்தியை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யாபேஸை போல நாமும் ஜெபிப்போம். என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும், தீங்கினை துக்கப்படுத்தாதபடி செய்யும். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற யாராக இருந்தாலும் நம்முடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் செய்ய வல்லவராக இருக்கிறார். யாபேசுடைய மன்றாட்டுக்கு, யாபேசுடைய ஜெபத்திற்கு பதில் செய்த தேவன் உங்களுக்கு செய்வார். இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கு நம்புகிறேன். மே காட் பிளஸ் யூ.